அனைவருக்கும் வணக்கம். நான் ரஞ்சனி, யோகா ஆசிரியர், ஆத்மிக் யோகால இருந்து. போன பகுதியில மனிதர்களோட கவலை துக்கத்துக்கான 5 காரணிகளை பார்த்தோம். இந்த பகுதியில அதோட தொடர்ச்சியை காணலாம் வாங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஏதோ ஒரு அபரிதமான உணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கு. அது கோபம், வெறுப்பு, இல்ல ஏமாற்றம், துக்கம், கவலைன்னு எந்த விதமான உணர்ச்சிகளாவும் இருக்கலாம். அதை நீங்க எப்படி கையாளுவீங்க? ஒரு சில பேர் கையாளுற விதத்தை நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்த சர்வேல இருந்து நான் சொல்றேன். ஒண்ணு, சில பேரு சாப்பிடுறாங்க. ரொம்ப கோபமா இருக்கிறப்ப போய் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிடுறப்ப அவங்களோட மனசு காமாறத அவங்க உணர்றாங்க. சோ சாப்பிடுறாங்க. அதனால நான் உடல் எடை கூடுறேன்னு உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்கிட்ட கிளாஸஸ்க்கு வருவாங்க. ரெண்டாவது, ரொம்ப காமனான விஷயம், தன்னை டைவர்ட் பண்றது. அதாவது வேற ஏதாவது வேலை பாக்குறது. இப்ப ரொம்ப கவலையா இருக்குன்னா போயிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பண்றது, ஒரு கபோர்டை இழுத்து போட்டு கிளீன் பண்றது, இல்ல வீடு பெருக்கிறது, என்னைக்கோ நம்ம கிளீன் பண்ணோம்னு நினைச்ச ஷெல்ஃப்ஸ் எல்லாம் கிளீன் பண்றது, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஊர் சுத்துறது. நிறைய பேரு இந்த மாதிரி டைவர்ட் பண்றதுக்காக தான் மது பழக்கத்துக்கோ இல்ல வேற சில போதை பழக்கத்துக்கும் அடிமை ஆகுறாங்க. சோ தங்களோட மனசு ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டா நினைச்சிட்டே இருக்குன்றப்ப அதுல இருந்து தங்களை திசை திருப்பிக்கிறாங்க. இந்த டைவர்ஷன் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அது வேறு சில பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில கொடுக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தப்பான விஷயத்துல டைவர்ட் பண்ணாதானே அது தப்பா போய் முடியுது. நான் ஒரு நல்ல ஹாபி கத்துக்கிறேன். ஒரு பிரேக்கப்பா இருக்கலாம், இல்ல ஒரு வேலை இழந்திருப்பாங்க. சோ அந்த சமயத்துல போய் ஜிம் சேர்ந்துருவாங்க. ஜிம் சேர்ந்து அவங்க உடலை மெருகேத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லயும் சில ப்ராப்ளம்ஸ் வரும். இல்ல சில ஹாபிஸ் கத்துப்பாங்க. இப்போ சில பேர் ஒரு ஆர்ட் ஹாபியா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ற ஹாபியா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஹாபிஸ்ல இறங்கிடுவாங்க. ஆக மொத்தம் அவங்களோட மனச அந்த உணர்வுகளை கையாள்றதுல இருந்து நிறுத்திட்டு அவங்க வேற ஏதோ ஒரு வேலை செய்ய கூட்டிட்டு போறாங்க. இது செகண்ட் டைப் டைவர்ஷன். மூணாவது, நம்ம நிறைய மக்கள் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அத மத்தவங்க கிட்ட சொல்றது. தன்னோட நண்பர்களா இருக்கலாம், இல்ல உறவினர்களா இருக்கலாம், இல்ல சில நேரத்துல யாருன்னே தெரியாதவங்களா இருக்கலாம். அவங்களோட மனசுல இருக்கிற பாரத்தை வெண்ட் அவுட் பண்றாங்க. மத்தவங்க கிட்ட சொல்லி தன்னோட பாரத்தை குறைச்சிக்கிறதா நினைக்கிறாங்க. நாலாவது, சில பேர் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, தாங்கிப்பாங்க. இப்போ ஒரு கவலை நடந்துருச்சு, ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த இழப்பு ஏற்பட்டுருச்சு, என்ன பண்றது, நான் அதோட வாழ்ந்துதான் ஆவாங்க. அவங்களோட ரெகுலரான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே இந்த மனசுல இருக்கிற இந்த பாரத்தையும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம இமோஷன்ஸ கையாள்ற விதம் கிடையாது. உங்களை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு கவலை தரக்கூடிய இல்ல ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிற தருணத்துல இந்த நாளுமே உங்களுக்கு உதவி செய்யாது. ஏன்னா அந்த நேரத்துல நீங்க உங்களோட உணர்வுகளை உணர்ந்துதான் ஆகணும். உணர்வுகளுக்கு பேர் வந்ததுக்கு ரீசனே உணரணும்ன்றதுனாலதான். சோ நம்ம இந்த 4 விஷயங்கள் நம்ம டைவர்ட் பண்ணலாம், இல்ல கோப்பப் பண்ணலாம், இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி தீக்கலாம், இல்ல சாப்பிட்டு இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு நம்மளோட உணர்வுகளை தற்சமயத்துக்கு நம்ம தள்ளி போடலாமே தவிர அந்த உணர்வுகள் நம்மளை விட்டு எங்கேயுமே போறது கிடையாது, நம்மளுக்குள்ளேயேதான் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாருமே காய்கறி மார்க்கெட் போயிருப்போம். அங்க இருக்க ஒரு சின்ன காய்கறி கடையை எடுத்துக்கோங்க. அந்த கடையை மெயின்டைன் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, தினமும் காய்கறி அவங்களுக்கு சப்ளை இறங்கும், ஒரு வண்டியில இறங்கும். அந்த காய்கறியை எடுத்து அதை தனித்தனியா அடுக்கி, இப்போ தக்காளி கூட வெங்காய கூடன்னு தனித்தனி ரேக் இருக்கும். ஏன்னா ஒரு காய்கறிய ஒரு மாதிரி அவங்க அடுக்கி வைக்கணும். எல்லா காய்கறியும் மொத்தமா போட்டு வைக்க முடியாதுன்றனால தனித்தனியா பிரிச்சு வைப்பாங்க. இதுல வரப்ப சில காய்கறிகள் அடிபட்டிருக்கலாம், இல்ல அவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்த அந்த ஸ்டாக்ல சில காய்கறிகள் அழுகி போற நிலைமையில இருக்கலாம். அந்த பழைய காய்கறிகளை அவங்க டிஸ்கார்ட் பண்ணிட்டு புது காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷா அடுக்கி வைக்கணும். மேபி சில காய்கறிகள் கெட்டு போற தருணத்துல இருக்கலாம். சோ அதை கொஞ்சம் கடைக்கு முன்னாடி வச்சு விலை மலிவாவாது வச்சு அந்த காய்கறிகளை தள்ளிவிட ட்ரை பண்ணுவாங்க. இதை அவங்க தினம் வேலையா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 2 நாள் 3 நாள் இல்ல ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இந்த காய்கறி எல்லாம் அடுக்கவே இல்லை. அப்படியே இருக்கிற காய்கறி இருக்கு, மேபி 1 கிலோ 2 கிலோ விற்கலாம். ஆனா மத்த காய்கறி இருக்கு, அழுவி போன காய்கறியும் அது கூடயே இருக்கு. தினம் ஸ்டாக் வேற வந்துகிட்டே இருக்கு. வேன்காரங்க வந்து இறக்கி கடையோட வாசல்ல இறக்கி வச்சுட்டு போயிடுறாங்க கடைக்கு சொந்தமான காய்கறிகள். ஒரு வாரத்துல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த காய்கறிகள்ல அழுகி போற நிலைமையில இருந்த காய்கறிகள்லாம்
அழுகி போயிருக்கும். அதன் மூலியமா அந்த கடையில துர்நாற்றம் ஏற்பட்டிருக்கும். பல பூச்சிகளையும் கிருமிகளையும் ஈர்க்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு தக்காளி அழுகி போனா நம்மளுக்கே தெரியும் அங்க என்ன நாத்தம் அடிக்கும்னு. அப்போ ஒரு காய்கறி கடையில பல காய்கறிகள் அந்த மாதிரி ஆனா என்ன நடக்கும்? அங்க மக்கள் வந்து கடையில பொருள் வாங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றமும் பூச்சிகளும் சேர்ந்திருக்கும். ஒரு வாரம் காய்கறி அடுக்கலனா. இதே எக்ஸாம்பிள உங்களோட இமோஷன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தினமும் ஒரு வண்டி வண்டியா இமோஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏன்? ஏன்னா நம்ம பல மக்களை சந்திக்கிறோம். குழந்தைங்க கிட்ட இருந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஆபீஸ்ல இருந்து, இல்ல நம்மள சுத்தி இருக்கிற எல்லா மனுஷங்க கிட்ட இருந்தோம், ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து கூட நம்மளுக்கு இமோஷன்ஸ் பார்சல் பண்ணி அனுப்பப்படலாம். ரோட்ல போறோம், கார்ல போறப்ப யாரோ ஒருத்தங்க ஒழுங்கா டிரைவ் பண்ணாம நம்மள திட்டிட்டு போறவங்களா இருக்கலாம். இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல யாரோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நம்ம அதை பார்த்து பயப்படலாம். சோ இந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸும் நம்மளோட மனசுக்கு தினம் வண்டி வண்டியா வந்து இறங்கிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி வர இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அன்னன்னைக்கு அத கையாண்டுட்டோம், அத அன்னன்னைக்கு நம்ம மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம மனசுல சேர்ந்து இருந்து நம்மளோட உடம்புல ஒரு வியாதியா உருவாகிறத நம்மளால தடுக்க முடியும். தினம் சேர்ற குப்பைய நம்ம வீட்டுல கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. அத ஒரு 10 நிமிஷத்துல நம்மளால பெருக்கிட முடியும், நம்ம வீடோட சைஸை பொறுத்து. இதுவே நம்ம ஒரு வாரம் வீடு கூட்டாம இருந்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமா கூட்டணும்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு குப்பை இருக்கும். அதன் மூலியமா இன்னும் நிறைய பூச்சிகளும், அதன் மூலியமா நிறைய துர்நாற்றங்களும் வீட்டுல சேர்ந்து. அதே போல அந்த காய்கறி கடைக்கார அக்காவும் தினம் அவங்க கடையில இருக்கிற காய்கறிகளை அடுக்கி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இதுவே ஒரு வாரம் கழிச்சு பண்ணாங்கன்னா அவங்களால தனியா அந்த வேலையை பண்ணவே முடியாது. அவங்க இன்னும் ஹெல்ப்புக்கு யாராவது ஆளை கூப்பிட்டுதான் அந்த கடையில இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிக்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம இமோஷன்ஸ நம்ம அன்னன்னைக்கு ப்ராசஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட இமோஷன்ஸ நம்மளாலே ஹேண்டில் பண்ண முடியும். எந்த ஒரு டெக்னிக்ஸும் தேவையில்லை, எந்த ஒரு தெரபிஸ்டோட கைடன்ஸும் தேவையில்லை. ஆனா நம்மள பல பேரு அப்படி செய்யறது கிடையாது. சில பேருக்கு உடல்நல குறைவு காரணமாக நிறைய இமோஷன்ஸ் சேர்ந்திருக்கலாம். சில பேருக்கு அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமான்னு சொல்லக்கூடிய சின்ன வயசுல ஏற்பட்ட மனக்கசப்புகள், பாதிப்புகள் அவங்க மனசுலயே இருந்து அத பல வருடங்களா அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணாமலே இருந்ததுனால பெரியவங்கள ஆகியும் அவங்களுக்கு அதோட எஃபெக்ட்ஸ் அப்பப்ப காமிக்கிறதா இருக்கலாம். இல்ல சில பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற மத்த நபர்கள் கூடவே இருந்து தினமும் நிறைய இமோஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு. சோ இந்த மாதிரி தருணங்கள்ல சில டெக்னிக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட உணர்வுகளை நல்ல முறையில விடுவிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அந்த டெக்னிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் இந்த சீரீஸ கண்டினியூ பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் கண்டினியூன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்க என்னோட யோகிக் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஈட்டிங் என்ற ஆங்கில புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் அனுப்புங்க. நான் உங்களுக்கு இந்த புக்கோட டீடைல்ஸை ஷேர் பண்றேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் யோக முறையிலான பதில்களை இலவசமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஜாயின் பண்ற லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணிருக்கேன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வணக்கம்.